சப்தஸ்வரங்களால் உலகை வென்று இலங்கைக்கு புகழ் சேர்த்த பிரபல பாடகர் பண்டித் WD அமரதேவ இன்று இயற்கையை எய்தினார். மாரடைப்பு காரணமாக இன்று காலை பண்டித் அமரதேவ ஸ்ரீ ஜவஹர்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக விசேட சத்திர சிகிச்சை பிரிவுக்கு உட்படுத்தப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். இலங்கை மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள பண்டித் அமரதேவ தனது 88வது வயதில் இவ்வுலகிற்கு விடை கொடுத்தார். ஆயிரத்தி 1927 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்த வணக்குவத்த மிட்டிவடிகே தொன் அல்பர்ட் பெரேரா WD அமரதேவ என்னும் பெயரில் மக்கள் மத்தியில் பிரபல்யமடைந்தார். தச்சு தொழிலாளியான வணக்குவத்த வடுகே தொன் ஜிரோரிஸ் பெரேரா மற்றும் பாலாப்பு வடுகே மெகி வெஸ்லினா மெண்டிஸ் தம்பதியினரின் 7வது பிள்ளையாக அன்னார் பிறந்தார். மொரட்டுமுல்லை தச்சு தொழில்நுட்ப கல்லூரியின் வயலின் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தனது தந்தையின் வழிகாட்டலில் சிறு பராயத்திலேயே அல்பர்ட் இசைத்துறையில் பிரவேசித்தார். தாயார் தோத்திரங்களை பாடும் போது அதற்கு வயலின் மூலம் இசை வழங்க முயற்சித்த சிறுவன் அல்பர்ட்டுக்கு மூத்த சகோதரன் இசை பயிற்சி அளித்தார். அவர் 7 வயதை எட்டிய போது தந்தை ஜப்பான் டின் வயலின் ஒன்றை அவருக்கு பரிசளித்தார். ஸ்ரீ சத்தர்மோதிய கலவன் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்ற அல்பர்ட் பாணந்துறை ஸ்ரீ சுமங்கல களுத்துறை கல்லூரி மற்றும் பம்பளப்பிட்டி சித்தார்த்த மற்றும் மொரட்டுவை கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் 2ஆம் நிலை கல்வியை பயின்றார். அசோகமாலா திரைப்படத்துக்கு இசையமைத்த முகமது கவுஸ் மாஸ்டருடனான சந்திப்பு இளைஞன் அல்பர்ட்டின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. அசோகமாலா திரைப்படத்தின் மூலம் கிடைத்த தொடர்புகள் காரணமாக அவர் 1950ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சென்று இசை பயிலும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார். அசோகமாலா திரைப்படத்தின் மூலம் கிடைத்த தொடர்புகள் காரணமாக அவர் 1950ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சென்று இசை பயிலும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார். தொன் அல்பர்ட் பெரேரா என்ற பெயரில் இந்தியா சென்ற அவர் வணக்குவடுகே தொன் அமரதேவ என்ற பெயருடன் இலங்கை திரும்பினார். அமரதேவ என்ற பெயரை பேராசிரியர் எதிரிவீர சரச்சந்திர அவருக்கு சூட்டியமே குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையின் பாரம்பரிய இசை மற்றும் இந்திய இசையை ஆதாரமாக கொண்டு தமக்கே உரிய பாணியில் பாடல்களை பாடியும் இசையமைத்தும் பிரபல்யமடைந்த அமரதேவ தென்னிந்திய தமிழ் இசை தொடர்பில் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தார். பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள பண்டித் அமரதேவ தனது கம்பீர குரலினால் இசை ரசிகர்களை ஈர்த்தெடுத்தார். பாடலில் மாத்திரமின்றி நடனம் மற்றும் நடிப்பு துறைகளிலும் அவர் திறமைகளை கொண்டிருந்தார். பிலிப்பைன்ஸின் ரமோன் மக்சயாய் விருது, இந்தியாவின் பத்மஸ்ரீ விருது, இலங்கையின் கலாகிருத்தி ஜனாதிபதி விருது, தேசமானிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பண்டித் அமரதேவின் கரங்களில் தவிழ்ந்து பெருமையை தேடிக் கொடுத்தன. 1967ஆம் ஆண்டு யுனெஸ்கோ மெனிலா ஜிம்போசியம் மற்றும் கவும் சலாம் என்ற மாலைத்தீவின் தேசிய கீதத்துக்கு 1972ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் எலிசபெத் மகாராணியின் அழைப்பின் பேரில் இசையமைத்த அவர் சர்வதேசத்தில் இலங்கையின் அடையாளமாக வலம் வரத் தொடங்கினார். பண்டித் அமரதேவ 3 பிள்ளைகளின் அன்புக்குரிய தந்தையாவார்.
සසර වසන තුරු இசையால் மக்களின் மனதை மகிழ்வித்த மாமேதையே, உங்களது ஆத்மா சாந்தியடையட்டும். කෙත හෙළ රන්දරනේ යලි උපදින්නට හේතු වාසනා වේවා.